வணக்கம் TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Lineage 17.1 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் வந்து கஸ்டம் ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இந்த ரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு இந்த ரோம். மற்றும் இதில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் செக்யூரிட்டி பேட்சோட எனக்கு இந்த ஓஎஸ் வந்து கிடச்சிது. நம்ப முடியல. ஏன்னா ரெட்மி 7க்கு அதாவது 5ஆம் தேதி வந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி வந்து கூகுள் அவங்களோட செக்யூரிட்டி பேட்ச்சு புது ஜூன் மாதத்துக்கு ஆனதோ இல்லை அந்தந்த மாதத்துக்கான செக்யூரிட்டி பேட்சை லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதத்துக்கு அதே மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க. லீனேஜ் அவங்களோட டீம் வந்து உடனே அதை வந்து ஜஸ்ட்டு நம்மளுடைய ரெட்மி 7க்கு கம்பேட்டபிள் ஆகக்கூடிய மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோன் வச்சுருக்கீங்க, ரெட்மி, ரியல்மி, OnePlus இல்லை ஏதாவது ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்து வருது அப்படின்னா, ஏன்னா எல்லாமே ஆண்ட்ராய்ட் பேஸு தான், அந்த பேஸை வச்சு தான் அவங்களோட யூஏ கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி பேட்ச் எப்படி இருக்குது மற்றும் இந்த Lineage OS 17.1 உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ என்னோடய டிவைஸை நான் கையில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் Lineage OS 17.1ஓட உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன். ஸோ லாக் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் இதில் AnTuTu பெஞ்ச்மார்க் இன்ஸ்டால் பண்ணி பெஞ்ச்மார்க் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இது வந்து போன மே செக்யூரிட்டி பேட்ச்லேருந்து ஜூனுக்கு வந்து ஒரு அப்கிரேட் அந்த மாதிரிலாம் இல்லை. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுக்கல. அதே மாதிரி தான் இருக்குது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு இங்கே புதுதான அப்டேட் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜூனுக்கு வந்து அந்த அப்டேட் கிடையாது. ஸோ இதுதான் Lineage OS 17.1. யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது. அதே மாதிரி ப்ளோட்வேர்ஸ் எதுவும் வந்து இல்லை. பட் இதில் நான் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம், நான் இல்லை எல்லாமே நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கீழே வந்துட்டு உங்களுக்கு சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க, கூகுளோட சர்ச் பார். பட் இந்த தடவை Lineage OS 17.1ல் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக இது பிடிக்கல. ஏன்னா கீழே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஷோ ஆஃப் பண்ண நல்லா இருந்திருக்கும். ஸோ எனிவே கொடுக்கல. அதை ஒரு மேஜராக வந்து அது நம்மளால் சொல்ல முடியாது. எனிவே ஓகே. ஸோ இப்போ இதோட செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு Lineage OS பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸுமே கொடுக்கல. அதே மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இது வந்து கொடுக்கல அப்படிங்கிறதும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹேவாக் ஓஎஸ் மற்றும் பல ஓஎஸ்கள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓஎஸ்லலாம் உங்களுக்கு இந்த இடத்துல அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே இல்லை. அது வந்து பார்க்க ரொம்பவே ஸ்டாக்கிஷாக இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் கூகுளோடைய பிக்சல் டிவைஸ் மற்றும் கூகுள் ஆண்ட்ராய்ட் 1ல் ரன் ஆகக்கூடிய அந்த டிவைஸில் பார்க்கக்கூடிய அதே செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே அடிஷ்னலாக வந்து அவங்க வந்து கொடுக்கல, Lineage தரப்புலேருந்து வந்து கொடுக்கல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்க போகுது. அதனால் இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல, எதுவும் வந்து சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் மற்ற ஓஎஸ்லேருந்து யூனிக்காக தெரிகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் வந்து இந்த ஓஎஸ் பொறுத்தவரையில் கிடையாது. அதே முறையில் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த ஓஎஸோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்றும் இல்லை நான் கூகுள் கேமராவும் வந்து ஏற்றினேன். கூகுள் கேமரா வந்து இது இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. கேமரா 2 API இந்த Lineage 17.1ல் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஓவரால் இந்த Lineage OS எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமையான OS தான். ஆனால் நீங்கள் அதாவது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டாக்கிஷ் இங்கே அந்த சர்ச் பார் வந்து கீழே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த OS உங்களுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுங்க நான் உங்களுக்கு லைவாகவே வந்து ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இங்கே நான் டார்க் மோட் வந்து எனேபிள் பண்ணப்போ எனக்கு ஆக்சுவலாக இது டார்க்காகவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு மொபைல் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடமெல்லாம் வந்து பியூர் பிளாக் அப்படின்னு இதை வந்து சொல்ல முடியாது. எனக்கு பியூர் பிளாக் தான் எனக்கு பிடிக்கும். இது எனக்கு பிடிக்கல. அதனால இந்த ஓஎஸும் எனக்கு பர்சனலாக இந்த ஓஎஸில் இந்த ஃபீச்சர் எனக்கு பிடிக்கல. டார்க் மோட் நான் கண்டிப்பாக இந்த ஓஎஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல. சரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மற்றபடி இது வந்து எந்த ஒரு பக்கும் இல்லை. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாருங்கள். ஸோ AnTuTu பெஞ்ச்மார்க் நான் பண்ணேன் ரெட்மி 7க்கு உங்களுக்கு அதிகபட்ச பெஞ்ச்மார்க்கே உங்களுக்கு 1,20,000. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க.
ஸோ லீனேஜ் ஓஎஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு 50%ல் நான் வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 10 to 12 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் எனக்கு அந்த சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அப்புறம் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே இப்போ பார்க்குறீங்க 99% பார்க்குறீங்க. இதுதான் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப் சூப்பராக வந்திருக்கு. பேட்டரி பேக்கப் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரே ஓஎஸில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஓஎஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஜூன் செக்யூரிட்டி பேட்சில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேட்டரி வைஸ் சொல்லிக்கிற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. சின்ன சின்ன பக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் உங்களோட மொபைல் வேறு ஏதாச்சும் மொபைலுக்கு வந்து வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லீனேஜ் OS 17 அல்லது லீனேஜ் OS 16 அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 17.1க்கு தாராளமாக அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதிதாக இந்த OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு நல்ல OS தான், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லீனேஜ் OS ஜூன் செக்யூரிட்டி பேட்சில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ப்ரூஃபோடு இப்போ காமிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.